விவசாயிகளுக்கு ரொக்கமாக பயிர்க்கடன் கிடைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையின் மூலம் தமிழகத்தில் 40,892 விவசாயிகளுக்கு 148 கோடியே 22 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. 32,430 விவசாயிகளுக்கு 23 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் உரம், விதை மற்றும் இடுபொருட்களும் வழங்கப்பட்டுள்ளன. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்ட பின்னர் தொடக்க வேளாண்மை வங்கிகளிடம் இருந்து விவசாயிகளுக்கு தக்க நேரத்தில் கடன் கிடைக்காத நிலைமை ஏற்பட்டது. இதனை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மத்திய கூட்டுறவு வங்கிகள் மூலம் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு பணம் கிடைக்க ஏற்பாடு செய்தார். இதையடுத்து தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் விவசாயிகளுக்கு தேவையான விதை, நெல், உழவு கருவிகள் போன்ற பணிகளுக்கான ரொக்கமாக கடன் வழங்கி வருகின்றன. விவசாயிகளுக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி முதல் நேற்று வரை 76,440 பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 40,892 விவசாயிகளுக்கு 148 கோடியே 22 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளன. 32,430 விவசாயிகளுக்கு 23 கோடியே 99 லட்சம் ரூபாய் மதிப்பில் உரம், விதை, இடுபொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. 19,250 விவசாயிகளுக்கு 1 கோடியே 78 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. 2,64,967 விவசாயிகளிடம் இருந்து 18 கோடியே 6 லட்சம் ரூபாய் பெறப்பட்டு பயிர் காப்பீடு செலுத்தப்பட்டது. இந்த நிதியாண்டில் கடந்த 30ஆம் தேதி வரை 4,07,387 விவசாயிகளுக்கு 2,376 கோடியே 83 லட்சம் ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது.